ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடல் புராண சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா கற்பக விநாயகம் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், திரு ஆவுடையப்பன் ஐயா அவர்கள், திரு கோமதி நாயகம் ஐயா அவர்கள், திரு நல்லசோம் ஐயா அவர்கள், திரு கண்ணன் ஐயா அவர்கள், திருமதி இந்திரா அம்மையார் அவர்கள் மற்றும் வந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் 58வது திருவிளையாடல் திருவாதவூரருக்கு உபதேசம் செய்த படலம் என்கின்ற படலத்தில் இருக்கின்றோம். மணிவாசக பெருமான் திருவாதவூரில் திரு அவதாரம் செய்கின்றார்கள். அவர்களுடைய அந்தன குலத்திற்கு ஏற்றாற் போல வேதம் ஆகமம் எல்லாவற்றையும் அவர்கள் சிறப்பாக படித்து இன்னும் பல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக விளங்குகின்றார்கள். அவருடைய அறிவு திறத்தை கண்டு பலரும் அரசனிடத்தில், அரிமர்த்தன பாண்டியனிடத்தில் அவரை பற்றி கூறுகின்றார்கள். அரிமர்த்தன பாண்டியன் அவரை அரசவைக்கு வரவழைத்து மந்திரி பதவி கொடுக்கின்றார். அவருடைய அறிவு திறத்தினால் அவர் முதல் மந்திரி பதவியை அடைகின்றார். அதே நேரத்தில் அவர் சொக்கநாத பெருமானிடத்திலும் பேரன்பு கொண்டவராக முக்தி பேற்றை தேடக்கூடிய நிலையில் அவர் இருக்கின்றார். ஆகையினால் அங்கு வரக்கூடிய அந்த இறை அடியார்களிடத்தில், ஆகம வல்லுனர், வேத வல்லுநர்கள், புராண வல்லுநர்களிடத்தில் அந்த இறை தேடலை பற்றி, முக்தி நெறியை பற்றியெல்லாம் கேட்டு அதிலேயே சிந்தனையோடு அவர்கள் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அரசனினுடைய திருப்பணியையும் மிக ஒழுங்காக செய்து கொண்டு வருகின்றார்கள். ஒரு சமயம் அவர் அரசவையில் இருக்கும் பொழுது குதிரை லாயத்தினுடைய தலைவன் வந்து நம்மிடத்தில் சிறந்த குதிரைகள் எதுவும் இல்லை என்று கூறுகின்றார். உடனே அரசன் மணிவாசக பெருமானிடத்தில், திருவாதவூரிடத்தில், நம்முடைய கருவூலத்தை திறந்து பொன்னும் பொருளும் எடுத்துக்கொண்டு கடற்கரைக்கு சென்று குதிரை வாங்கி வருவீர்களாக என்று கூறுகின்றார். திருவாதவூரரும் பொன் பொருள்களை எல்லாம் ஒட்டகத்தின் மீது ஏற்றி தகுந்த காலாட்படைகளோடு, தகுந்த சேனைகளோடு அனுப்பி வைக்கின்றார். அதன் பிறகு அவர் பொற்றாமரை தீர்த்தத்தில் நீராடி அங்கையர்கண்ணி அம்மையையும் சொக்கநாத பெருமானையும் வழிபாடு செய்கின்றார். வழிபாடு செய்யும் பொழுது, இந்த பொன்னும் பொருளும் இறைவனே உனக்கும் உன்னுடைய அடியார்களுக்குமே பயன்பட வேண்டும் என்று மனதில் நினைக்கின்றார். அதற்கு ஆசி வழங்கும் முகமாக பூஜகர் ஒருவர் திருநீற்று பிரசாதம் அவருக்கு அளிக்கின்றார். அதை பெற்றுக்கொண்டு அவர் மிகப்பெரிய சேனைகளோடு கடற்கரை பட்டினத்தை நோக்கி அவர்கள் செல்கின்றார்கள். திருவாதவூருக்கு பக்கத்தில் மணிவாசக பெருமான் வரும் பொழுது அவருக்கு உடலில் பலவிதமான ஒரு மாற்றங்கள், மகிழ்ச்சி, ஏதோ பாரம் எல்லாம் இறங்கியது போல அவருக்கு அந்த எண்ணங்கள் வருகின்றது. மணிவாசக பெருமானினுடைய பக்குவ நிலையை தெரிந்து இறைவன் இவரை ஆட்கொள்ள வேண்டும் என்று திரு மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறைக்கு செல்வதற்கு முன்னமேயே சுவாமி அங்கே ஒரு குருந்த மரத்தின் கீழ், அவர் ஒரு அந்தணர் குல குருநாதராக குருந்த மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கின்றார்.
இவருடைய வருகைக்காக இறைவன் இருக்கின்றார். திருப்பெருந்துறையை நெருங்க நெருங்க மணிவாசக பெருமானுக்கு தன்னுடைய பாரங்கள் எல்லாம், அந்த மல வாதனைகள் எல்லாம் நீங்கியது போன்ற ஒரு மகிழ்ச்சி, உள்ளத்தில் பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. அவர் அங்கு இருக்கக்கூடிய ஒரு சிவாலயத்தில், திருப்பெருந்துறையில் ஏற்கனவே ஒரு பழமையான ஒரு சிவாலயம், இன்னைக்கு சிறிய சிவாலயமாக இருக்கின்றது. அந்த சிவாலயத்திற்கு முன்பு உள்ள திருக்குளத்தில் நீராடி அந்த பெருமானை வணங்கி பிரகாரமாக வருகின்றார். பிரகாரத்தில் குருந்த மரத்தின் கீழ் குருநாதராக சிவபெருமான் வீற்றிருக்கின்றார். அவரை சுற்றி வேத ஆகம வல்லுநர்கள், புராண இதிகாச வல்லுநர்கள் இவர்களெல்லாம் அதை ஓதிக்கொண்டும் அதில் வினாவிடை எழுப்பிக் கொண்டும் இப்படி எல்லோரும் அங்கே அவரை சுற்றி அவருடைய மாணாக்கர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். மணிவாசக பெருமானின் உள்ளத்தில் இறைவனே உணர்த்துகின்றார். இதோ எதிரில் இருக்கக்கூடிய இந்த குருநாதன் தான் வெள்ளியம்பலத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான், அந்த சொக்கநாத பெருமானும் இவரே என்று உள்ளத்தில் உணர்த்துகின்றார். அந்த பெருமானினுடைய கால்களில் விழுந்து வணங்குகின்றார். உடனே பெருமான் அவருடைய உடல், ஆவி, பொருள் இவற்றையெல்லாம் தாரை வார்த்து பெற்றுக் கொள்கின்றார். அன்றே என்ற நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் ஒன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ என்கிற திருவாசகத்திற்கு ஏற்றார் போல அனைத்தையும் இறைவனிடத்தில் ஒப்படைத்து விடுகின்றார். அதன் பிறகு இறைவன் தன்னுடைய ஞான கண்ணினால் அவரை நயன தீட்சை செய்து அவருடைய மலங்களை கழித்து அவருடைய திருவடியை அவருடைய தலை மீது சூட்டி திருவடி தீட்சை செய்து அவருடைய கைகளை மணிவாசக பெருமானினுடைய தலைமேல் வைத்து இப்படி தீட்சைகளை எல்லாம் செய்கின்றார் என்ற அளவில் சிந்தித்தோம். அதில் மணிவாசக பெருமான் திருவாதவூர் அடிகள் விஞ்ஞான கலர் என்கின்ற பக்குவத்தில் அவர் இருக்கக்கூடியவர். அவருக்கு தீவிரதர பக்குவம் என்ற 4ஆம் பாதமாகிய அந்த பக்குவ நிலையில் அவர் இருந்தார். அதற்கு சென்ற வகுப்பில் சிவஞான சித்தியாரிலிருந்தெல்லாம் நாம் அந்த 4ஆம் பக்குவத்தை பற்றியெல்லாம் நாம் சிந்தித்தோம். பரத்தையே பார்த்து கொண்டு இருப்பவர்கள் என்பதற்கும் சிவஞான சித்தியாரில் சிந்தித்தோம். சரியை கிரியை யோகம் ஞானம் இதில் சிறந்தவர்களெல்லாம் அந்த சிவபெருமானை சுற்றிலும் இருந்து கொண்டு இருந்தார்கள் என்பதற்கும் சிவஞான சித்தியாரிலிருந்து சரியை என்றால் என்ன, கிரியை என்றால் என்ன, யோகம் ஞானம் என்பதை பற்றியும் அதற்கு என்ன பலன், சாலோக சாமீப சாரூப சாயுச்சியம் அதற்கு கிடைக்கும் என்றெல்லாம் நாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி 619 முதல் பாட்டு. முதல் பாட்டு. சூக்கமாகும் ஐந்தழுத்தினில் சுற்றிய பாச சூக்கமாகும் ஐந்தழுத்தினில் சுற்றிய பாச வீக்கம் நீக்கி மெய் ஆனந்தம் விளை நிலத்து வைத்து போக்கும் மீட்சி உள் புறம்பு இல்லா பூரண வடிவம் ஆக்கினான் ஒரு தீபகம் போல் வரும் அண்ணல் பக்கம் சொல்லுங்க. 619 முதல் பாட்டு.
அதாவது மணிவாசக பெருமானுக்கு திருவாதவூர் அடிகளுக்கு சுவாமி அந்த சூக்கும பஞ்சாக்கரத்தை உபதேசம் செய்கிறார். அதை மணிவாசக பெருமானே திருவாசகத்தில் சொல்றார். நானே யோதவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். பூணாரும் உயிர் வாழ்க்கை ஒருக்கு அன்றே வெறுத்திடவே அப்படின்னுட்டு பதிவு பண்றாங்க. அதுதான் இதுல பரஞ்சோதி முனிவர் அதை சொல்றாங்க. அப்படி அந்த சூக்கும பஞ்சாக்கரம் சிவாய நம தான் சூக்கும பஞ்சாக்கரம். அந்த சூக்கும பஞ்சாக்கரமாகிய அந்த 5 எழுத்தில் அவருக்கு உபதேசம் செய்கின்றார். அந்த உபதேசத்தின் காரணமாக அந்த திருவாதவூர் அடிகளை சுற்றிய பாச வீக்கம் நீக்கி அந்த ஆணவ மல பிணிப்பை நீக்கி விடுகின்றார். இப்ப இதுல வரக்கூடிய பாசம் மலம் அப்படிங்கிறது முழுவதுமே ஆணவத்தை மட்டும்தான் குறிக்கும். எதனால? நம்ம ஏற்கனவே திருவாதவூர் அடிகள் எந்த நிலையில் இருக்கின்றவர்? விஞ்ஞான கலரில் இருந்தவர். விஞ்ஞான கலருக்கு ஒரு மதம் மட்டும்தான் உண்டு, ஆணவ மலம் மட்டும்தான் உண்டு. அது அப்போ அந்த பாச வீக்கம் நீக்கி அந்த திருவாதவூர் அடிகளினுடைய ஆணவ மல பிணிப்பை, இந்த வீக்கம்னா ஒரு இடம் வீங்கி இருக்குன்னா அதை இடத்த விட்டு அதிகமா அது இருக்குன்னு அர்த்தம். அப்படி அந்த ஆணவ மலம் மட்டும் இருக்கின்றது. அந்த ஆணவ மல பிணிப்பை இந்த சூக்கும பஞ்சாக்கரத்தை உபதேசம் செய்து திருவாதவூர் அடிகளினுடைய ஆணவ மலப்பிணிப்பை நீக்குகின்றார். மெய் ஆனந்தம் விளை நிலத்து போக்கும் உய்த்து போக்கும் உய்த்து அந்த உண்மையான ஆனந்தம் விளையக்கூடிய அந்த நிலத்தில் அவரை செலுத்துகின்றார். இனிமேல் உண்மையான ஆனந்தம், அந்த மெய்னா உண்மையான ஆனந்தம் விளையக்கூடிய அந்த ஒரு இடத்தில் அவரை செலுத்துகின்றார். போக்கும் மீட்சி உள் புறம்பு இலா பூரண வடிவம் ஆக்கினார். இனி திருவாதவூர் அடிகளுக்கு பிறப்பு இறப்பு என்பது கிடையாது. போக்குன்னா இறப்பு, மீட்சின்னா பிறப்பு. அப்போ அந்த இறப்பு பிறப்பு இல்லாதவராக அவரை ஆக்கினார். உள்புறம்பு இல்லாதவராக ஆக்கினார். உள்பக்கம் வெளிப்பக்கம் அப்படின்ட்டு இல்லாது அவர் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த பூரண வடிவம். இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த பூரண வடிவம் அது வியாபகமாக இருக்கிறது. அந்த வியாபகத்துக்குள் இவர் வியாபியமாக இருக்குமாறு செய்கிறார். அதான் உள்புறம்பு இல்லா பூரண வடிவம் ஆக்கினார். அந்த திருவாதவூர் அடிகளை ஒரு முழுமையான பூரணமான ஒரு வடிவமாக இவர் ஆக்குகின்றார். அதாவது அந்த பூரண வடிவம் அப்படின்னா ஆன்மாவானது தனது இயல்பான வியாபக அறிவை பெறுதல் அப்படிங்கிறது தான் அதற்கு பொருளாக சொல்லப்படுகிறது. இறைவன் வியாபகம், அந்த இதுக்குள்ள இவர் வியாபியமாகின்றார். அது அடுத்து ஆக்கினான் ஒரு தீபகம் போல் வரும் அண்ணல். தீபகம்னா விளக்கு, பார்வை அப்படிங்கிற இதுலெல்லாம் அது பொருந்தும். அப்படி ஒரு விளக்கு போன்ற தன்னுடைய பார்வையினால் அந்த அண்ணல் சிவபெருமான் அவருடைய பார்வையினாலேயே முதல்ல நயன தீட்சையெல்லாம் பண்ணி திருவாதவூர் அடிகளை இப்படியெல்லாம் அவர் பக்குவப்படுத்துகின்றார்.
பார்த்த பார்வையால் இரும்பு உண்ட நீர் என பருவும் தீர்த்தம் தன்னையும் குறுமொழி செய்ததும் தம்மை போர்த்த பாசமும் தம்மையும் மறந்து மீப்போத மூர்த்தியாய் ஒன்றும் அறிந்திலர் வாதவோர் முனிவர் பார்த்த பார்வையால் இரும்பு உண்ட நீர் என பருவும் தீர்த்தம் தன்னை. தீர்த்தம் அப்படின்னா சிவபெருமான். தீர்த்தனை சிவனை சிவலோகனை மூர்த்தியை முதலாய ஒருவனை பார்த்தனுக்கு அருள் செய்த சிற்றம்பல கூத்தனை கொடியேன் மறந்து உய்வனோன்ட்டு நாவுக்கரசு பெருமான் சொல்றாங்க. அப்படி அந்த தீர்த்தனாக இருக்கக்கூடிய சிவபெருமான், அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? ஒரு பார்வையிலேயே ஒருவரிடத்திலிருந்து அனைத்தையும் தன்வயப்படுத்தி விடுவார். இது எப்படி என்றால், அந்த இரும்புல தண்ணீர், அதாவது நல்ல காய வைக்கப்பட்ட இரும்புல தண்ணீர் எவ்வளவு தண்ணீர் அது இழுத்துக்கொள்ளுமோ அந்த இரும்பு உண்ட நீர் என பருகும். அப்படி அந்த சிவபெருமான் அந்த பார்த்த பார்வையினாலேயே அந்த திருவாத ஊரரை தன்வயப்படுத்தி விடுகின்றார். குருமொழி செய்ததும் உபதேசம், குருவின் மூலமாக மொழி செய்தல் அப்படின்னா உபதேசம் செய்தல். அதாவது இப்போ எல்லாத்தையும் ஒரு மறந்த நிலையில திருவாத ஊரர் இருக்கின்றார். எதையெல்லாம் மறந்துருந்தாரு? பார்த்த பார்வையால் இரும்பு உண்ட நீர் என பருகும் தீர்த்தன் தன்னையும் மறந்து. அந்த மறந்துங்கிற வார்த்தையை எல்லா இடத்துலையும் கொண்டு சேர்க்கணும். சுவாமியவும் மறந்தாச்சு. குருமொழி செய்ததும், அந்த குரு மூலமாக உபதேசம் செய்த அதையும் மறந்து விடுகிறார். அதாவது தன்னை மறந்த நிலைன்னு அர்த்தம். கண்டி மறத்தல்னா மறந்து போவதும் நல்லது. ஒரு தன்னை மறந்த ஒரு நிலை மறந்து. தம்மை போர்த்த பாசமும், அந்த திருவாதவூர் அடிகளை போர்த்திய அந்த ஆணவ மல பாசத்தையும் அவர் மறந்து, தம்மையும் மறந்து, தன்னையே மறந்த ஒரு தன்னை மறந்த நிலையில் இப்பொழுது மணிவாசக பெருமான் அந்த இன்ப நிலையில் அவர் இருக்கின்றார். எப்படிப்பட்ட உருவமாக இருக்கின்றார்? மெய்போத மூர்த்தியாய் இருக்கின்றார். உண்மையான ஞான வடிவமாக இருக்கின்றார். மெய்ஞான வடிவினராக அந்த திருவாதவூர் அடிகள் இருக்கின்றார். உண்மையான ஞானத்தை பெற்று அந்த உண்மையான ஞானத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்தால் அது நம்முடைய திருவாதவூர் அடிகள். அப்படிப்பட்ட அந்த உண்மையான ஞான வடிவாக அந்த திருவாதவூர் அடிகள் இருக்கின்றார். ஒன்றும் அறிந்திலர், நடந்தது என்னென்று அறியாத ஒரு நிலையில் அந்த வாதவூர் முனிவர் இப்படி தன்னை மறந்த நிலையில் அவர் பேரின்பத்தில் அவர் இருக்கின்றார். மணிவாசு திருவாதவூர் அடிகளுக்கு இறைவன் திருவடி தீட்சை செய்தும் தம்முடைய சிவந்த கரத்தை அவருடைய தலை மீது வைத்தும் அவர் தீட்சைகளெல்லாம் செய்கின்றார். அதன் பிறகு சூட்சும பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய சிவாய நம என்கின்ற பஞ்சாட்சரத்தை உபதேசம் செய்கின்றார். அந்த உபதேசத்தின் காரணமாக திருவாதவூர் அடிகளினுடைய பாச வீக்கமாகிய ஆணவ மல பிணிப்பை நீக்கிவிடுகின்றார். மேலும் உண்மையான ஆனந்தம் விளையக்கூடிய அந்த இடத்தில் அவரை செலுத்துகின்றார். திருவாதவூர் அடிகளை உண்மை ஆனந்தம் விளையக்கூடிய இடத்தில் அவரை
செலுத்துகின்றார் இறைவன். மேலும் அவருக்கு பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு நிலையை அவர் கொடுக்கின்றார். மேலும் உள்பக்கம் புறப்பக்கம் இல்லாத அந்த பூரண வடிவம், வியாபக வடிவம், ஆன்மா தனது இயல்பான வியாபக அறிவை பெறுதல், அப்படிப்பட்ட அந்த பூரண வடிவமாக திருவாதவூரடிகளை ஆக்குகின்றார். இப்பொழுது ஒரு விளக்கு போல அந்த மணிவாசக பெருமானானவர் எங்கும் ஒளி வீசி பிரகாசிக்கக்கூடிய ஒரு விளக்கு போல அந்த திருவாதவூரடிகள் இப்பொழுது இருக்கின்றார். மேலும் அவர் தன்னை மறந்த ஒரு நிலையில் இப்பொழுது திருவாதவூரடிகள் இருக்கின்றார். அவர் எதையெல்லாம் மறந்த நிலையாக இருக்கின்றார்? தீர்த்தனாகிய சிவபெருமான் அவர் பார்த்த பார்வையினால் அந்த ஆன்மாவினுடைய அனைத்தையும் தன்வயப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவன் அந்த சிவபெருமான். இது எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு நெருப்பில் காய வைக்கப்பட்ட இரும்பு அதன் மீது தண்ணீர் ஊற்றியவுடன் அந்த தண்ணீரை எப்படி விரைவாக பருகுமோ அதுபோல அந்த தீர்த்தனாகிய சிவபெருமான் மணிவாசக பெருமானை அருள் நோக்கால் பார்த்த பார்வையினால் அந்த வாதவூரடிகளை தன்வயப்படுத்திக் கொள்கின்றார். அந்த பெருமானையும் மறந்த நிலையில் அவர் இருக்கின்றார். அந்த குருநாதராக அந்த பெருமான் உபதேசம் செய்ததையும் மறந்த நிலையில் அவர் இருக்கின்றார். அவரை மூடிய அந்த பாசமாகிய ஆணவ மலத்தையும் அவர் மறந்து இருக்கின்றார். தம்மையும் மறந்த நிலையில் அவர் அந்த ஆனந்தத்தில் அவர் திளைத்து கொண்டு இருக்கின்றார். மெய்ஞான வடிவத்திற்கு ஒரு உருவம் வேண்டுமென்றால் அது நம்முடைய வாதவூரடிகள். அப்படி அந்த மெய்ஞான வடிவத்தை பெற்று அவர் இருக்கின்றார். எதையும் அறியாதவராக அந்த வாதவூர் முனிவர் இப்படிப்பட்ட ஒரு பேரின்பத்தில் அவர் திளைத்து கொண்டு இருக்கின்றார். தேனும் பாலும் தீங்கண்ணலும் அமுதுமாய் தித்தித்து ஓனும் உள்ளமும் உருக்க உள்ளொளி உணர்ந்து இன்பம் ஆன ஆறு தேக்கி புறம் கசிவது ஒத்து அழியா ஞானவாணி வந்து எருத்தனள் அன்பர்தம் நாவில் மணிவாசக பெருமான் இப்பொழுது எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்றார் என்றால், தேன், பால், இனிமையான கரும்பு, அமுதம் இவைகள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து அந்த தித்திப்பு எப்படி இருக்குமோ அதுபோல அவர் அந்த சிவானந்தத்தில் அவர் திளைத்து இருக்கின்றார். ஊனும் உள்ளமும் உருக்க, அவருடைய உடலும் உள்ளமும் இறைவனை நினைந்து உருகி கொண்டு இருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய ஒளிப்பிழம்பாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை அவர் உணர்ந்து கொள்கின்றார். இன்பம் ஆன ஆறு தேக்கி, அவருடைய உள்ளத்தில் இன்ப ஆறு அப்படியே தேங்கி இருக்கிறது. தேங்கியது கசியத்தான் செய்யும். சிறிது காலத்துக்கு அப்புறம் அது கசியும். அதுபோல அவருடைய இன்ப ஆறு உள்ளத்தில் தேங்கி இருந்தது. இப்பொழுது வெளியே அந்த இன்பமானது கசிய ஆரம்பிக்கின்றது. அந்த கசிய ஆரம்பிப்பது ஒத்து ஒரு தண்ணீரை நாம் தேக்கி வைத்தால் அது சிறிது காலத்திற்கு அப்புறம் கசியத்தான் செய்யும். அதுபோல அவருடைய வாதவூரடிகளினுடைய உள்ளத்தில் இன்ப ஆறு தேக்கி வைக்கப்படுகிறது.
அது இப்பொழுது வெளியே கசிய ஆரம்பிக்கின்றது. அப்படி அதை போல அழியா ஞானவாணி, அந்த அழிவில்லாத ஞானவாணியாகிய சரஸ்வதி தேவியானவள் இப்பொழுது அந்த வாதவூர் அடிகளினுடைய நாவில் வந்து தங்கி விடுகின்றாள். பிரம்மாவினுடைய நாக்கிலையும் சரஸ்வதி வீற்றிருக்கின்றாள். அவள் வீற்றிருக்கக்கூடிய இடம் பிரம்மாவினுடைய நாக்கு. அதே போல இப்பொழுது அந்த திருவாதவூர் அடிகளினுடைய நாவில் அந்த ஞானவாணியாகிய அந்த சரஸ்வதி வந்து இருத்தங்கள் அப்படின்னா தங்கி இருக்கின்றாள். அதனாலதான் சுவாமியை பற்றி பாட்டாக வெளியே வர ஆரம்பிச்சு. தொழுத கையினர் துழங்கிய முடியினர் துழும்ப, அழுத கண்ணினர் பொடிப்புறும் யாக்கையர் நாக்கு, தழுதழுத்த அன்பு உரையினர் தமையிழந்து அழல்வாய், அன்பு உரையினர் தமையிழந்து அழல்வாய், எழுதை அன்னமெய்யினர் பணிந்து ஏத்துவார் ஆனார், எழுதை அன்னமெய்யினர் பணிந்து ஏற்றுவார் ஆனார். இப்போ வாதவூர் அடிகள் தொழுத கையினர், அப்படியே இறைவனை தொழுது கொண்டிருக்கக்கூடிய கையை உடையவராக இருக்கின்றார். துளங்கிய முடியினர், நடுங்கிய தலையை உடையவராக அவர் இருக்கின்றார். ஒரு நடுக்கத்தோடு இருக்கின்றார். துளும்ப அழுத கண்ணினர், அப்படியே கண்ணிலிருந்து கண்ணீர் துளும்பிக் கொண்டு, துளும்புதல்னா ததும்புதல் தழும்புதல் அப்படின்ட்டு இதெல்லாம் வரும். அப்படியே கண்ணிலிருந்து கண்ணீர் துளும்பிக் கொண்டு அழுத கண்ணை உடையவராக அவர் இருக்கின்றார். பொடிப்புறும் யாக்கையர், புலகாங்கிதம் அடைதல் அல்லது வியர்த்தல். ஏன்னா அது கோடி சூரிய பிரகாசம். கோடி சூரியனுக்கு நம்ம அது கோடி சூரியனுங்கிற இதெல்லாம் கடந்த, அந்த வார்த்தையெல்லாம் கடந்த ஒரு ஜோதி. அது நம்ம சும்மா சொல்றதுக்காண்டி புரியறதுக்காண்டி நம்ம சொல்றோம் அடிக்கடி. அந்த கோடி சூரிய பிரகாசத்துக்கு பக்கத்துல நெருங்க நெருங்க நமக்கு வேர்வை அதிகமாகும். அதனாலதான் பொடிப்புறும் யாக்கைய, அப்படி வியர்வை சிந்தக்கூடிய உடம்பை உடையவராக அவர் இருக்கின்றார். நாக்கு தழுதழுத்த அன்பு உரையினர், அப்படியே அவருடைய அன்பின் காரணமாக நாக்கு வந்து அப்படியே தழுதழுக்கின்றது. ஒரு அழுகையினுடைய ஒரு அடையாளமாக நாக்கு தழுதழுக்கின்றது. அன்போடு இறைவனை பற்றி உரை செய்கின்றார். அப்படி குளறி குளறி, நாக்கு குளறி குளறி, அந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த இடம். அப்படிப்பட்டவராக அவர் இருக்கின்றார். தம்மை இழந்து, தன்னையே மறந்து, இறைவனிடத்தில் தம்மை இழந்து அழல்வாய் இழுதை அன்ன மெய்யினர், நெருப்புல போட்ட வெண்ணெய், இழுதைனா வெண்ணெயையும் குறிக்கும் நெய்யையும் குறிக்கும். அழல்வாய் நெருப்பில் இட்ட வெண்ணெயை போன்ற உடம்பை உடையவராக இருக்கின்றார். அப்போ அந்த நெருப்புல போட்ட வெண்ணெய் எப்படி உருகுமோ அதுபோல தன்னையே இறைவனிடத்தில் இழந்து உடம்பே உருகுது. அவருக்கு இறைவனை நினைந்து உருகுகிறது. அந்த குருநாதனை பணிந்து ஏற்றுவாரானார். அந்த குருநாதரை இப்பொழுது வணங்கக்கூடியவராக, வழிபாடு செய்யக்கூடியவராக அந்த திருவாதவூர் அடிகள் இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் இருக்கின்றார். திருவாதவூர் அடிகளினுடைய அந்த அவர் அடைந்த அந்த இன்பத்தை பரஞ்சோதி முனிவர் விவரித்துக் கொண்டே வருகின்றார்.
அவர் தேன் பால் இனிமையான தேன் பால் இனிமையான கரும்பு அமுது இவை அனைத்தையும் ஒன்றாகச் சேர்த்து நாம் சாப்பிடும்போது எப்படிப்பட்ட ஒரு தித்திப்புச் சுவை நமக்கு ஏற்படுமோ அப்படிப்பட்ட அந்த சிவானந்தத்தில் அந்த வாதவூரடிகள் இப்பொழுது மூழ்கி இருந்தார். அவருடைய உடலும் உள்ளமும் அப்படியே உருகிய நிலையில் இருக்கின்றது. உள்ளே இருக்கக்கூடிய ஒளிப்பிழம்பாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை உணர்ந்த நிலையில் அவர் இருக்கின்றார். அவருடைய உள்ளத்தில் இன்பமான ஆறு தேக்கி வைக்கப்பட்டு இருக்கின்றது. ஒரு இடத்தில் நாம் தண்ணீரை தேக்கி வைத்தால் அது சிறிது காலத்தில் அப்படியே கசிந்து வெளியே வரும். அதை போல வாதவூர் அடிகளினுடைய உள்ளத்தில் இன்பமாகிய இறை இன்பமாகிய ஆறானது தேக்கி வைக்கப்பட்டு இருந்ததனால் அது இப்பொழுது வெளியே அந்த இன்பமானது பாடல்களாக கசிய ஆரம்பிக்கின்றது. அவருடைய நாவில் இப்பொழுது அழிவில்லாத அந்த ஞானவாணியாகிய சரஸ்வதி இப்பொழுது அவருடைய நாவில் வந்து தங்கி விடுகின்றார். இதுல ஏன் அழியா ஞானவாணி அப்படின்னு இதுல போடுறாங்க அப்படின்னா, சரஸ்வதிக்கும் கால நிர்ணயம் உண்டு, பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கெல்லாம் கால நிர்ணயம் உண்டு. ஆனா அந்த ஞானவாணியின் மூலமாக வந்த நூல்களுக்கு அழிவுங்கிறதே கிடையாது. அதனாலதான் இந்த இடத்துல அழியா ஞானவாணி போடுறாங்க. அந்த சரஸ்வதியினுடைய அருளின் காரணமாக வெளிவந்த நூல்கள் அதுக்கு என்னைக்காவது அழிவு உண்டா? கிடையாது. ஆனா சரஸ்வதிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவு அவங்களுக்கு எல்லை உண்டு. பிரம்மாவுக்கு, சரஸ்வதிக்கு, திருமாலுக்கு, மகாலட்சுமிக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கால எல்லை உண்டு. அப்புறம் இப்போ திருவாதவூர் அடிகள் இதுக்கப்புறம் திருவாசகம் எழுத போறாங்க, திருக்கோவையார் எழுத போறாங்க. திருவாசகத்துக்கும் திருக்கோவையாருக்கும் அழிவுங்கிறது உண்டா? கிடையாது. அதனாலதான் இந்த இடத்துல அழியா ஞானவாணின்னு அந்த அம்மைக்கு வந்து ஒரு அடைமொழி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட அந்த சரஸ்வதியானவள் அந்த திருவாதவூர் அடிகளினுடைய நாவில் வந்து இப்பொழுது தங்கி விடுகின்றாள். வாதவூர் அடிகள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றார் என்றால், இறைவனை தொழுத கைகளை உடையவராக இருக்கின்றார். அவருடைய தலையானது ஒரு நடுக்க உடைய தலையாக இறைவனை நினைந்து நடுங்கிக் கொண்டு அவர் இருக்கின்றார். அவருடைய கண்களில் அப்படியே கண்ணீர் துளும்பிக் கொண்டு அழுத கண்ணை உடையவராக அவர் இருக்கின்றார். அவருடைய உடம்பானது புலகாங்கிதம் அடைந்து வியர்வை சிந்துமாறு அந்த அப்படிப்பட்ட உடம்பை உடையவராக இருக்கின்றார். அவருடைய நாக்கானது அன்பின் காரணமாக ஒரு அழுகையின் காரணமாக தழுதழுத்து கொண்டு அப்படிப்பட்ட அன்போடு கூடிய உரையை உடையவராக அவர் இருக்கின்றார். தம்மையே இழந்த நிலையில் அவர் இறைவனிடத்தில் தம்மை இழந்த நிலையில் அவர் இருக்கின்றார். நெருப்பில் இட்ட வெண்ணையானது எப்படி உருகுமோ அதுபோல அவருடைய உடம்பானது இறைவனை நினைந்து உருகி கொண்டு இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இறைவனை பணிந்து இறைவனை வழிபாடு செய்ய ஆரம்பிக்கின்றார் திருவாதவூர் அடிகள். பழுதிலாத சொல் மணியினை பத்தி செய்து அன்பு முழுதுமாகிய வடத்தினால் முறை தொழுத்து அலங்கள் அழுது சாத்தும் மெய் அன்பருக்கு அகமகிழ்ந்து ஐயரு வழுவிலாத பேர் மாணிக்க வாசகன் என்றார்.
குற்றமில்லாத அந்த சொற்கள் எல்லாம் மாணிக்கத்தை போன்றது. அந்த மாணிக்கமாக இருக்கக்கூடிய குற்றமில்லாத சொற்களை எல்லாம் வரிசையாக கோர்வைப்படுத்தி, பத்தினா வரிசைன்னு அர்த்தம். பந்தி அப்படின்னு சொல்றோம். பந்தினா வரிசையா உட்கார்றதுன்னு அர்த்தம். ஆமா, அது அந்த பத்தி தான் பந்தின்னு பின்னால வருது. பத்தி பத்தியா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த வார்த்தையாகிய மணினா மாணிக்கம், அந்த மாணிக்கங்களை எல்லாம் கோர்வையாக வரிசைப்படுத்தி அன்பு முழுதும் ஆகிய வடத்தினால், வடம்னா கயிறு, அந்த கயிறு கயிறு தான் இங்க அன்பு. அந்த அன்பாகிய அந்த கயிற்றினால் இந்த மாணிக்கத்தை கட்டுகின்றார், அதாவது சொற்களை கட்டுகின்றார். வடத்தினால் முறை தொடுத்து, முறைப்படி அந்த மாலையை தொடுத்து, அலங்கல் அப்படின்னா மாலைன்னு அர்த்தம். அந்த மாலையை முறையாக தொடுத்து அழுது சாத்தும் மெய்யன்பர்க்கு, இறைவனை நினைந்து அழுது அழுது அந்த மாலையை இறைவனுக்கு சாத்தி மகிழ்கின்றார். அந்த பாமாலையை இறைவனுக்கு சாத்தி மகிழ்கின்றார். அப்படிப்பட்ட உண்மைத்தன்மை உடைய அந்த அன்பரை நினைந்து அந்த குருநாதன், அந்த திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் அகம் மகிழ்ந்து உள்ளம் மகிழ்ந்து அந்த ஐயராகிய அந்த சிவபெருமான் அவருக்கு ஒரு குற்றமில்லாத ஒரு பெயரை கொடுக்கின்றார். வழுவில்லாத பெயர், குற்றமில்லாத ஒரு பெயர், மாணிக்க வாசகன் அப்படின்ட்டு பெயரை கொடுக்கின்றார். ஏன்னா இவர் நம்முடைய திருவாதவூர் அடிகள் மாணிக்கம் போன்று சொற்களை எல்லாம் தேர்வு செய்து அதை அழகாக கைத்துல கட்டி மாலையாக சுவாமிக்கு சாத்துறார். அப்போ அந்த மாணிக்கத்தை கோர்த்ததனால இன்னைக்கும் அந்த திருவாசகத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் மாணிக்கமாகத்தான் இருக்கின்றது. அதனாலதான் அந்த திருவாதவூர் அடிகளுக்கு மாணிக்க வாசகர் அப்படிங்கிற பெயரை கொடுக்கின்றார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு பெயர் மாணிக்க வாசகர் அப்படின்ட்டு வருது. அது வரைக்கும் அவருக்கு திருவாதவூர் அடிகள் அப்படின்னுட்டே எல்லாரும் சொல்லிக்கொண்டே அவர்கள் வருவார்கள். பாட்டிற்கு இன்பொரு குருபரன் பாதமேல் கண்ணீர், பாட்டிற்கு இன்பொரு குருபரன் பாதமேல் கண்ணீர், ஆட்டி சொல் மலர் அணிந்து தற்போத இன்னமுதே, ஆட்டி சொல் மலர் அணிந்து தற்போத இன்னமுதை, ஓட்டி தற்பர ஞானமா ஓமவெங்கணலே, ஊட்டி தற்பர ஞானமா ஓமவெங்கணலை, மூட்டி சம்போரும் பூசை மேல் முயற்சியர் ஆனார், மூட்டி சம்புவின் பூசை மேல் முயற்சியர் ஆனார். இந்த பாட்டுல அகப்பூஜையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பாட்டிற்கு இன்புறு குருபரன், நாம் பாடக்கூடிய பாடல்களை கேட்டு இன்பத்தை அடையக்கூடிய குருபரனாகிய அந்த சிவபெருமான், அந்த குருந்த மரத்தின் கீழ் இருக்கக்கூடிய குருபரன், அந்த குருபரனினுடைய பாதத்தில் மேல் கண்ணீர் ஆட்டி அவருடைய பாதத்தை தன்னுடைய கண்ணீரினால் அபிஷேகம் செய்கின்றார் மாணிக்க வாசகர். சொல் மலர் அணிந்து, சொற்களாகிய மலர், பாமலர், மலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வாடிடும். இந்த சொல் மலரானது வாடா மலர். எத்தனை பாட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணுறீங்களோ அத்தனை பூ உங்கள் கையில் இருக்கு. அந்த பாடல்களை இறைவன் முன்னிலையில் சொல்லும்போது வாடா மலராக இறைவனுக்கு சாத்தப்படுது. நம்ம கைலாச யாத்திரை போகும்போது நம்ம லக்கேஜே பெரிய லக்கேஜாக இருக்கும், நம்முடைய உடம்பே பெரிய லக்கேஜாக இருக்கும். அதுக்கு ஊர்லாம் ஷூ சாக்ஸு போட்டு ஸ்வெட்டர் போட்டு நம்மளை தூக்கிட்டு போகிறதே ஒரு பெரிய காரியமாக இருக்கும். அப்போ சாமிக்கு நம்ம என்ன பூவை கொண்டு போவோமா, பத்தியை கொண்டு போவோமா, எதுனாலும் சுமையாக தெரியும். பாட்டு எத்தனை பாட்டு தெரிஞ்சுதோ அங்கே போய் பாடிடலாம்.
அப்படி அந்த வாடாத மலர்கள் இந்த பாமலர்கள். அப்படி அந்த வாடாத மலர்களாகிய சொல் மலர்களை இறைவனுக்கு அணிவிக்கின்றார். தற்போத இன்னமுதை ஊற்றி, அந்த சிவஞான இன்னமுதை இறைவனுக்கு நெய்வேத்தியம் பண்றார். ஊற்றி அப்படின்னா நிவேதனம் செய்கிறார். தற்போத இன்னமுதை ஊட்டி, அந்த தற்போதம்னா சிவஞானம், அந்த சிவஞானமாகிய இனிய அமுதத்தை இறைவனுக்கு நிவேதனமாக ஊட்டுகின்றார். தற்பர ஞானமாம் ஓம வெண்கணலை மூட்டி, அந்த சிவஞானம்ங்கிற அந்த ஓமத்தை, அந்த நெருப்பை தன்னுடைய உள்ளத்துக்குள்ளேயே அவர் அந்த ஓமகுண்டத்தை வளர்த்து அவர் யாகங்கள் இறைவனை நோக்கி செய்கின்றார். சம்புவின் பூசை மேல் முயற்சியரானார். அந்த சிவபெருமானுக்கு பூஜை செய்யக்கூடிய அந்த ஒரு காரியங்களில் இப்பொழுது மணிவாசக பெருமான் இருக்கின்றார். அதாவது அகப்பூசை செய்து கொண்டு மணிவாசக பெருமான் இருக்கின்றார். இதுல உள்ளது பூராவுமே அகப்பூஜை தான். ஏன்னா இதுக்கு எதுவும் தேவையா? புறப்பூஜைக்கு தான் எல்லாம் தேவை. அகப்பூஜைக்கு எல்லாத்தையும் நம்ம மானசீகமா மனசுக்குள்ளே பாதிச்சுக்கிட்டது தான். அப்போ இறைவனை அபிஷேகம் செய்வதற்கு கண்ணீர், அதுக்கப்புறம் அவருக்கு பாமாலை மலர் சூட்டுவதற்கு பாடல்கள், அவருக்கு உணவு நைவேத்தியம் அந்த சிவஞான இன்னமுது, அதுக்கப்புறம் ஓமம் வளர்ப்பதும் அந்த சிவஞானங்கிற ஓமகுண்டத்தை நம்முடைய உள்ளத்துக்குள்ளேயே வளர்த்து இறைவனை அந்த வழிபாடு செய்வது. அப்போ இதுல சொல்லக்கூடியது பூராவுமே அகப்பூஜைக்கு உரிய ஒரு இலக்கணத்தை இதில் கூறுகின்றார்கள். எப்படி அகப்பூஜை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு இதுல கூறுகின்றார்கள். சிவாச்சாரியார்கள்லாம் முதல்ல அகப்பூஜை செய்து அதுக்கப்புறம் தான் அவங்க புறப்பூஜைக்கு வர முடியும். தினந்தோறும் அவங்க அகப்பூஜை பண்ணி தங்களுடைய உடம்பையே அந்த எந்த மூர்த்தியாக இருக்கிறதோ அந்த மூர்த்தியாக மாற்றி அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த புறத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தியை பூஜை பண்ணுறதுக்கு வருவாங்க. மணிவாசக பெருமான் குற்றமில்லாத அந்த சொற்களாகிய மாணிக்கத்தை வரிசையாக கோர்வைப்படுத்தி அந்த முழுவதுமான அன்பாகிய அந்த கயிற்றினால் முறையாக அந்த மாணிக்கமாகிய சொற்களை தொடுத்து ஒரு பாமாலை, மலர் மாலையாக இருக்கக்கூடிய பாமாலையை அவர் செய்து இறைவனை நினைந்து பேரன்பினால் அழுது கொண்டே அந்த மாலையை இறைவனுக்கு சாத்துகின்றார். அப்படிப்பட்ட அந்த உண்மைத்தன்மை உடைய அன்பருக்கு மீது அந்த குருந்த மரத்தின் கீழ் இருக்கக்கூடிய குருநாதர் அந்த பாட்டை கேட்டு அவருடைய உள்ளம் மகிழ்ந்து அந்த அந்தன குலக்குறவனாக இருக்கக்கூடிய அந்த குருந்த மரத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த குருநாதன், அந்த ஐயர் சிவபெருமான் திருவாதவூர் அடிகளுக்கு குற்றமில்லாத ஒரு பெயரை கொடுக்கின்றார். மாணிக்க வாசகன் என்ற ஒரு பெயரை கொடுக்கின்றார். அன்றைய தினத்திலிருந்து அவருடைய திருநாமம் மாணிக்க வாசகர் என்று எல்லோராலும் கூறப்படுகிறது. அடுத்து மாணிக்க வாசகர் அகப்பூஜைகளை அவர் செய்கின்றார்.
நாம் பாடக்கூடிய பாடலை கேட்டு இன்பத்தை அடையக்கூடிய அந்த குருபரனாக இருக்கக்கூடிய அந்த குருந்த மரத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த குருபரன், அந்த குருபரனினுடைய பாதத்தில் தன்னுடைய பாதத்தை தன்னுடைய கண்ணீரினால் அபிஷேகம் செய்கின்றார். அந்த குருபரனுக்கு நல்ல திருவாசக பாடல்களை எல்லாம் செய்து அந்த சொல் மலர் மாலைகளை அவருக்கு அணிவிக்கின்றார். தற்போது இன்னமுதாகிய அந்த சிவஞான இன்னமுதை அவருக்கு நைவேத்தியமாக ஊட்டுகின்றார். அந்த தற்பர ஞானம் சிவஞானம்ங்கிற அந்த ஓமம் செய்து அந்த கனலை தன்னுடைய உள்ளத்திலேயே அவர் மூட்டி ஓமத்தை செய்து அந்த இறைவனுக்கு வழிபாடு செய்கின்றார். இப்படி அந்த சம்புவின் பூசை செய்யக்கூடிய செயல்பாட்டில் அவர் முயன்று கொண்டு அந்த செயலை செய்து கொண்டு அகப்பூஜை செய்து கொண்டு மணிவாசக பெருமான் இருக்கின்றார். ஆசை வம்பவ வாசனை அற்று மாணிக்க வாசக பிரான் தேசிகன் மாணவர் ஓசை ஆகம உபனிட பொருளெல்லாம் கேட்டு நேசம் அங்கு வைத்து இருந்தனர் அது கண்டு நிறுத்தம் ஆசை வெம்பவ வாசனை அற்று. இப்ப மாணிக்க வாசகர் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றார் அப்படிங்கிறத இதுல சொல்கின்றார்கள். ஆசையினால்தான் நமக்கு பிறவிங்கிறது வரும். அப்ப ஆசையினால் வரக்கூடிய கொடுமையான பவ வாசனை அற்று, அந்த பிறவி வாசனைங்கிறது இப்ப அவரை விட்டு நீங்கி விடுகிறது. சுவாமியே பிறப்பு இறப்பு இல்லாதவராக ஆட்டுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மாணிக்க வாசக புராணம் தேசிகன் மாணவர் ஓதும். தேசிகன்னா குருநாதன், இங்கே சிவபெருமான். யாரு? குருந்த மரத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த குருநாதன். அந்த குருநாதனை சுற்றிலும் நிறைய மாணவர்கள் இருக்கின்றார்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வேதம் சொல்றவங்க, ஆகமம் சொல்றவங்க, புராணம் இதிகாசம் வாசிக்கக்கூடியவர்கள், அதுல வினாவிடை எழுப்பி அதுல கலந்துரையாடல் செய்யக்கூடியவங்க, பூஜை பண்ணக்கூடியவங்க, இப்படி எல்லாரும் அவரை சுற்றி இருந்தார்கள். நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த தேசிகனாக குருந்த மரத்தின் கீழ் இருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய மாணவர்கள் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? அவர்கள் வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். ஓசை அப்படின்னா இங்க வேதம், ஓதும் ஓசை வேதங்கள், ஓதும் ஆகமம் அவர்கள் ஓதக்கூடிய ஆகமம், ஓதும் உபனிட பொருள் உபனிஷத்தில் உள்ள பொருள், இதையெல்லாம் அப்படியே மணிவாசக பெருமான் அவங்களோட கூட்டத்தோடு இருந்து அதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். கேட்டு அந்த வேத ஓசை, ஆகம ஓசை, உபனிட பொருள் இதிலெல்லாம் அன்பை அப்படியே வைக்கின்றார். நேசம் அங்கு வைத்து இருந்தனர். அந்த கூட்டத்தோடைய அடியார் கூட்டத்தோடையே இப்பொழுது மணிவாசக பெருமான் அதையெல்லாம் வேதம் சொல்றவங்க பக்கத்தில் போய் வேதத்தை கேட்கிறாரு. ஆகமம் சொல்றவங்க பக்கத்துல இருந்து அந்த ஆகமத்தை கேட்கின்றார். அந்த வினாவிடை செய்யக்கூடியவங்க, கலந்துரையாடல் செய்யக்கூடியவங்க கூட இருந்து அதுல பங்கெடுத்துக் கொள்கின்றார். உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கில்லாததோ இன்பமே வரும், பாசம் பரஞ்சோதிக்கு என்பார் இராப்பகல் நாம் பேசும்போது. அப்போ இப்படியே அவங்களோடையே அவங்க என்னென்னலாம் அவர்களுக்கு தெரிந்ததை அப்படியே சொல்றதை கேட்கிறாரு. அவங்களோட வினாவிடை செய்து அப்படியே
அதிலேயே தன்னுடைய அன்பை வைத்து கொண்டே அவர் இருக்கின்றார். அதான் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து என் முடியார் முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றேங்கிற இடத்துக்கு ஏற்றாற் போல இப்படியே காலத்தை கழிக்கிறார். இதையெல்லாம் நிறுத்தனாகிய அந்த நடராஜ பெருமானாக இருக்கக்கூடிய அந்த தேசிகன், அந்த குருநாதன் பார்க்கின்றார். மணிவாசக பெருமான் என்ன செய்து கொண்டு இருக்கின்றார்ங்கிறத பார்க்கின்றார். எல்லாம் நம்ம அடியார் கூட்டத்தோடையே அவர் இருந்து அவர்களோடையே அவர் நேரத்தை கழித்து கொண்டு அவர்களிடத்திலேயே அவர் அன்பை வைத்து கொண்டு இருக்கின்றார் அப்படிங்கிறத அவர் பார்க்கின்றார். தித்திக்கும் மணி வார்த்தை இன்னம் சில் நாள் திருச்செவியில் அருந்தவும் கை செம்பொன் எல்லாம் பத்தி பேர் அன்பு அழித்து கவர்ந்து வேண்டும் பணிகொடு பாண்டியனை இவர் பண்பு தேற்றி முத்திக்கே விடுத்திடவும் புத்தைவாது முடித்திடவும் திருவுள்ளம் முன்னம் செய்தி எத்தி தொண்டரை கருமம் சிறிது உண்டு இங்கே இருத்தியன ஒரு கரந்தான் அடியாரோடும் மணிவாசக பெருமான் மூலமாக சில காரியங்களை இப்போ சுவாமி செய்ய நினைக்கின்றார். அப்போ மணிவாசக பெருமான் முக்திக்கு உரியவராக இருக்கின்றார், ஜீவன் முக்தராக அவர் இருக்கின்றார். எல்லாமே அவருக்கு முடிஞ்சது. நயன தீட்சை, திருவடி தீட்சை, ஸ்பரிச தீட்சை, கையினால இது பண்றது ஸ்பரிச தீட்சை எல்லாமே அவருக்கு செய்தாச்சு. இனிமேல் அவருக்கு முக்திக்கு கூட்டு போக வேண்டியதுதான். ஆனாலும் அவர் மூலமாக சில காரியங்களை சுவாமி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுனால இவரை இங்க கொஞ்ச நாள் வச்சுட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு சுவாமி நினைக்கின்றார். ரெண்டாவது, அவர் வாக்கு மூலமாக திருவாசகம், திருக்கோவையார் இதெல்லாம் சுவாமி பெற வேண்டும் மட்டும் அவர் நினைக்கிறார். அது வந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம அதை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், சிந்திச்சு கொண்டு இருக்கின்றோம். தித்திக்கும் மணிவார்த்தை இன்னும் சில நாள் திருச்செவியில் அருந்தவும். அவருடைய பாடல்கள் முழுவதுமே தித்திப்பாக இருக்கின்றது. அந்த மணி வார்த்தை, மாணிக்கமாக வார்த்தைகளை கோர்த்து செய்யப்பட்ட அந்த பாடல்கள், அந்த தித்திக்கும் மணி வார்த்தையை இன்னும் சில நாள் திருச்செவியில் அருந்தவும். இன்னும் கொஞ்ச நாள் அந்த அவருடைய பாடல்களை எல்லாம் தன்னுடைய திருச்செவியில் கேட்க வேண்டும்னு சுவாமி நினைக்கிறாராம். அன்னைக்கே இது பண்ணா திருவாசகம் வந்திருக்காது, திருக்கோவையார் வந்திருக்காது. அதனால கொஞ்ச நாள் இருக்கட்டும், நிறைய பாட்டு நம்ம மேல பாடட்டும், காதார நல்ல கேட்போம் அப்படின்ட்டு சுவாமி மனசுக்குள்ள நினைச்சாராம். திருச்செவியில் அருந்தவன் கைச்சம்பொன் எல்லாம் பத்தி பேர் அன்பு அழித்து கவர்ந்து. அவர் கையில் இருக்கக்கூடிய குதிரை வாங்குவதற்காக வாங்கிட்டு வந்த செம்பொன் அனைத்தையும் பக்திங்கிற ஒரு அன்பை கொடுத்து அந்த பொருளை எல்லாம் இப்ப கவர்ந்து கொள்ளணும். அந்த பொருளை எல்லாம் ஆவுடையார் கோயிலாக கோயில் கட்டி அதுக்குள்ள சுவாமி வீற்றிருக்கணும்.
அவர் கொண்டு வந்த பொருள் எல்லாம் இப்போ செலவழிச்சாகணும். அதனாலையும் கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சாங்க. கைச்சம்பொன் எல்லாம் கைச்சம்பொன்னா குதிரை வாங்குவதற்காக கையில் பெற்று கொண்டு வந்த அந்த பொருட்கள், அந்த பொண்ணும் பொருளைய எல்லாத்தையும் அவருக்கு பக்தியை ஊட்டி பேரன்பு கொடுத்து அந்த பொருளை எல்லாம் தனக்கு ஒரு கோயிலாக கட்டி அடியார்களுக்கு செலவழித்து அந்த பொருளை பூரா கவர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்காண்டியும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சார். வேண்டும் பணி கொடு. அந்த மாணிக்க வாசகர் மூலமாக இன்னும் அந்த ஆலய பணியை செய்து முடிப்பதற்காகவும் வைத்தார். பாண்டியனை இவர் பண்பு தேற்றி முத்திக்கே விடுத்திடவும். அடுத்து பாண்டிய மன்னனுக்கு இவருடைய பண்பு என்ன? மணிவாசக பெருமானுடைய பண்பு என்ன? முக்தி அடைய வேண்டும்ங்கிறது தான் அவருடைய பண்பாக இருக்கிறது. ஆனால் ஒரு வேலை வந்துட்டு, முதல் மந்திரிங்கிற ஒரு வேலை வந்துட்டு, அந்த முதல் மந்திரி வேலையவும் அவர் மிக ஒழுங்காக நேர்த்தியாக அவர் பார்த்து கொண்டு இருந்தார். அப்போ பாண்டிய மன்னனுக்கு எப்ப அவர் இதுவரைக்கும் முதல் மந்திரி வேலையை பார்த்தாரு, இனிமேல் அவர் மனம் முக்தி நெறியை தேட ஆரம்பிச்சிருக்கு. அதனால நீ அவரை விட்டுரு, அவர் போக்குல அவரை விட்டுரு, இனிமேல் அவருக்கு முதல் மந்திரி வேலை கொடுக்காதே அப்படின்னுட்டு சொல்லணும். அதனால பாண்டிய மன்னனுக்கு இந்த மணிவாசக பெருமானினுடைய பண்பு என்ன அப்படிங்கிறதை தெரியப்படுத்தி மணிவாசக பெருமானை அவர் போக்கில் முக்தி போக்குக்கு அப்படியே விடுத்திடுவதற்கும் ஒரு காலகட்டம் வேணும். அதனால இங்க இருக்கட்டும். இந்த முத்திக்கே விடுத்திடவுங்கிறது ரெண்டு விதமாக வைக்கணும். பாண்டியனையும் முத்திக்கு அடுத்தால் அனுப்ப போறார் சுவாமி. அதிமர்த்தன பாண்டியனுக்கும் முக்தி கொடுக்குறார் சுவாமி. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் எல்லா நிகழ்வுகளும் முடிஞ்ச உடனே அதிமர்த்தன பாண்டியன் ஒரு மகனுக்கு முடிசூட்டிட்டு அவனும் முக்தி அடையலாம். அப்ப அந்த பாண்டியனை முத்திக்கு விடுத்திடவும் கொஞ்ச நாள் இவங்க இருக்கட்டும் அப்படின்னுட்டு சுவாமி நினைத்தாராம். அடுத்து புத்தரை வாதில் முடித்திடவும். சிதம்பரத்துல வச்சு வாதம் நடக்கு பார்த்தீங்களா, நமக்கு அதன் மூலமாக ஒரு பதிகமே கிடைக்கு பார்த்தீங்களா, திருவாசக பதிகம். அந்த புத்தர்களை சிதம்பரத்தில் வாதத்தில் வென்றிடுவதற்காகவும் சில காலம் இந்த பூமியில இருக்கட்டும் அப்படின்னு சுவாமி நினைக்கிறாராம். இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் அந்த குருநாதனாகிய அந்த சிவபெருமான் தன்னுடைய திருவுள்ளத்தில் நினைத்து முன்னம் செய்து பின்னால நடக்கப் போவதையெல்லாம் நினைத்து எத்தி தொண்டரை, இந்த மிக உயர்ந்த தொண்டரை, இவருக்கு சிறிது கடமைகள் இருக்கின்றது. கருமம்னா இந்த இடத்துல கடமை. சில கடமைகள், சில காரியங்கள் இவருக்கு சிறிது உண்டு, சிறிது இருக்கின்றது. ஆகையினால் இவர் இங்கேயே இருக்கட்டும், இப்பொழுது இவர் கைலாயத்திற்கு வர வேண்டாம், இந்த பூமியில இந்த தமிழ்நாட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இங்கேயே இருக்கட்டும் என்று சுவாமி அந்த குருந்த மரத்தின் கீழ் இருந்த சுவாமி தன்னோடு இருந்த அத்தனை அடியார்களோடு மறந்துள்ளார். உரு தரந்தான், தன்னுடைய உருவத்தை மறைத்து விடுகின்றான். அடியாரோட எல்லா அடியார்களையும் தன்னோட கூட்டிட்டு போயிருந்தார். ஒருத்தர் கூட அந்த அதான் குரு தரந்தான். எப்படி இருக்கும்? புலம்பி தள்ளியிருந்தாங்க வாதவூர் அடிகள். நான் செஞ்ச வினை இப்படி என்னை மட்டும் தனியா விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு மணிவாசகர் பெருமான் புலம்புகின்றார். அதை நினைத்துதான், தன்னுடைய வினையை நினைத்து அவர் மிக அதிகமாக அவர் புலம்புகின்றார். ஆசையினால் வருவது கொடிய பிறவிகள். அப்படி ஆசையினால் வரக்கூடிய கொடிய பிறவி வாசனையை இருந்து நீங்கியவர் மாணிக்க வாசகர். அந்த மாணிக்க வாசக பெருமான் அந்த குருந்த மரத்தின் கீழ் தேசிகனாக குருநாதனாக இருக்கக்கூடிய பெருமானை சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்கள் ஓதக்கூடிய வேதங்கள், ஆகமங்கள், உபநிடத பொருள்கள் இவற்றையெல்லாம் அங்கேயே இருந்து அவற்றையெல்லாம் திரும்ப திரும்ப தினந்தோறும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்.
அந்த வேதங்கள், ஆகமங்கள், உபநிடதங்கள், புராண இதிகாசங்கள் மற்றும் அதை ஓதக்கூடிய அன்பர்கள், அதை பற்றி கலந்துரையாடல் செய்யக்கூடிய அந்த அடியார் பெருமக்கள், இவர்களிடத்தில் தன்னுடைய அன்பை அவர் வைத்து அவர்களோடு அந்த அடியார் கூட்டத்தோடு மணிவாசக பெருமானும் இருந்து அந்த பேரின்பத்தில் திளைத்து கொண்டு இருக்கின்றார். இதையெல்லாம் ஏன்னா அடியார் நடுவில் இருக்கக்கூடிய அருளை கொடுத்தார், இப்போ அதை இல்லாமல் ஆக்குறார். இதையெல்லாம் சுவாமி பார்த்துட்டு இவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இவருக்கு மட்டும் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சுவாமி இவரை இங்கே விட்டுட்டு போயிருக்கார். மணிவாசக பெருமானினுடைய அந்த தித்திக்கும் மணிவார்த்தை, அதாவது திருவாசகம், திருக்கோவையார் போன்ற நூல்களெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் சில நாட்கள் அந்த மணிவாசக பெருமானினுடைய பாடல்களையெல்லாம் தன்னுடைய திருச்செவியில் அருந்தி கொள்வதற்காக, திருச்செவியில் கேட்பதற்காக இவரை சில காலம் இங்கே நாம் ஏற்றி வைத்துவிட்டு சென்று விடுவோம் என்று சுவாமி நினைக்கின்றார். மேலும் மணிவாசக பெருமானினுடைய கையில் குதிரை வாங்குவதற்காக இருந்த செம்பொன் அனைத்தையும் பக்திக்கு அதை செலவிட வேண்டும்னுட்டு சுவாமிகிட்ட வேண்டினார். உனக்கும் உன்னுடைய அடியார்களுக்குமே செலவழிக்கணும்னு வேண்டினார். அவருக்கு அந்த பக்தியை ஊட்டி அன்பை கொடுத்து அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை எல்லாம் கவர்ந்து கொள்வதற்காகவும், தனக்கு அதன் மூலம் ஒரு ஆலயம் அமைத்திடவும், அடியார்களுக்கு அதை பயன்படுத்துவதற்கும் சில காலம் வேண்டும், அதற்காகவும் அவரை இங்கே சில காலம் இருக்கட்டும் என்று நினைத்தார் சிவபெருமான். அவருக்கு வேண்டும் பணி கொடு, ஆலய பணிகளை எல்லாம் கொடுத்து பாண்டியனிடத்தில் இவருடைய மணிவாசக பெருமானினுடைய பண்பாகிய முக்தியை தேடக்கூடியவர், ஜீவன் முக்தராக இருக்கக்கூடியவர் என்ற மணிவாசக பெருமானினுடைய பண்பை எடுத்து கூறி அந்த மணிவாசக பெருமானை அவர் போக்கில் விட்டுவிடு என்று மணிவாசக பெருமானை முக்திக்கு விடுத்திடவும் சில காலம் வேண்டும் என்பதற்காக அவரை இங்கே இருத்துகின்றார். பாண்டியனுக்கும் முக்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக சில காலம் இருக்கின்றார். அதாவது பாண்டியன் கனவுல போய் சுவாமி சொல்றாரு, அவர் மேல எந்த குற்றமும் இல்லை, அவர் முக்தியை தேடிக்கொண்டு இருக்கின்றார், அவரை இனிமேல் முதல் மந்திரியா வச்சிடாத, அவர் போக்குல அப்படின்னுட்டு அவர் போக்குல விட்டுன்னுட்டு சுவாமியே போய் பாண்டிய மன்னனுடைய கனவுல சொல்றார், ஹரிமர்த்தன பாண்டியனுக்கு. ஆனா இவருக்கு பெரிய மனசு இல்லை, நல்ல ஒரு முதல் மந்திரி அல்லவா, ஆனாலும் அவர் பெரிய முதல் மந்திரி ஒரு பக்கம், நல்ல ஒரு அடியார், அவர் பெரிய மனசு இல்லை, ஆனாலும் சுவாமி சொன்னதை கேட்கணுமே அப்படின்ட்டு அவர் போக்குல விட்டுறார். அதனாலதான் சுவாமி மணிவாசக பெருமானினுடைய பண்பை பற்றி ஹரிமர்த்தன பாண்டியன்ட்டு போய் சொல்றார். சொன்னதுனாலதான் அவன் மணிவாசக பெருமான நீங்க உங்க போக்குல போங்க அப்படின்ட்டு மனசு இல்லாம விட்டான். அது புத்தை வாது முடித்திடவும், புத்தர்களை சிதம்பரத்தில் வைத்து வாதம் செய்து அவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இருப்பதாலும் இங்கே இருக்கட்டும் என்று நினைக்கின்றார். மேற்கூறிய காரியங்களை எல்லாம் திருவுள்ளத்தில் சுவாமி நினைத்து கொண்டு இந்த உயர்ந்த தொண்டரை, இவருக்கு மேற்கூறிய கடமைகள் காரியங்கள் எல்லாம் சிறிது காலம் இருக்கின்றது, ஆகையினால் இவர் மட்டும் இங்கே இருக்கட்டும் என்று சுவாமி நினைத்து தன்னுடைய உருவத்தை மறைத்து கொள்கின்றார். தான் மட்டும் மறையாமல் தன்னோடு இருக்கக்கூடிய அனைத்து அடியார்களையும் அழைத்து கொண்டு தன்னுடைய உருவத்தை மறைத்து கொள்கின்றார் இறைவன். கனவில் வரும் காட்சி என கருணை மூர்த்தி, காட்டி மறைத்தலும் அன்பர் கலக்கத்து ஆழ்ந்து, நனவு கொல்லோ கனவு கொல்லோ இன்று நாதம், ஞமலிக்கு தவிசு இட்ட நலம் போல் என்னை, நினைவறிய திருமேனி காட்டியாண்டு,
திருமேனி காட்டியாது நீத்ததை என்று ஐயுற்று நெஞ்சும் தேறி நீதலை என்று ஐயுற்று நெஞ்சும் தேறி இன அடியாருடன் கூட்டாது ஏகினாயோ இன அடியாருடன் கூட்டாது ஏகினாயோ என்னையும் என் வினையையும் இங்கு இருத்தி எந்தாய் என்னையும் என் வினையையும் இங்கு இருத்தியந்தாய் இப்போ நடந்ததெல்லாம் ஏதோ ஒரு கனவுல நடந்தது மாதிரி அவருக்கு இப்போ தோணும். கனவில் வரும் காட்சி என கருணை மூர்த்தி காட்டி. நடந்ததெல்லாம் கனவா நனவா ஒண்ணுமே புரியலையே. அந்த பிரகாரத்துல ஒருத்தரையும் காணும், குருந்த மரத்தையும் காணும், சுவாமியவும் காணும், கூட இருந்த அடியார் மக்களையும் காணும். அப்ப ஏதோ கனவுல இருக்கோமா நனவுல இருக்கோமானே அவருக்கு சந்தேகமா இருக்கு. அப்படி கனவில் வரும் காட்சி என கருணை, கருணையின் காரணமாக மூர்த்தி காட்டி, மூர்த்தினா உருவம்னு அர்த்தம், தன்னுடைய உருவத்தை காட்டி அதன் பிறகு மறைத்தலும், அதன் பிறகு அந்த சுவாமி தன்னை மறைத்து விடுகிறார். இதை பார்த்த அந்த அன்பராகிய மாணிக்கவாசக பெருமான் கலக்கத்து ஆழ்ந்து, அப்படியே அவருக்கு மனசு கலங்குது, கலக்கத்தில் மூழ்குகின்றார், துன்பத்தில் மூழ்குகின்றார். நனவு கொள்ளோ கனவு கொள்ளோ, நடந்தது விழிப்பு நிலையில் நடந்ததா அல்லது கனவு நிலையில் நடந்ததா அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு நினைக்கின்றார். இன்று நாதன் ஞமலிக்கு தவிசு இட்ட நலம்போ, இது நடந்தது சிவபெருமான் எப்படி இது இருக்குன்னா, ஒரு நாய்க்கு ஆசனம் போட்டு உட்கார வைத்தது போல, இடமளித்தது போல இருக்கின்றது. அதாவது நல்லோரிடையே நாய்க்கு இடமளித்தலே பொருந்தாது ஆகும் அப்படின்ட்டு, ஒரு பொருத்தமில்லாத செயலாக இப்படி இருக்கின்றதை எல்லாம் வந்துச்சு, அப்படியே போய் மறைஞ்சிட்டே அப்படின்னுட்டு நினைக்கின்றார். ஞமலினா நாய், தவிசுன்னா ஆசனம்னு அர்த்தம். இட்ட நலம்போ என்னை நினைவு அறிய திருமேனி காட்டி, என்னைனா எனக்குன்னு அர்த்தம், எனக்கு என்னுடைய நினைவுக்கு எட்டாத, நான் நினைத்து பார்க்க முடியாத தன்னுடைய திருமேனியை அந்த குருநாதன் குருந்த மரத்தின் கீழ் காட்டினான், அவனை எனக்கு காட்டினான். அது மட்டுமா, ஆண்டு என்னை தன் அடிமையாக அவன் ஆக்கினான். அவனுடைய திருமேனியை மட்டும் அவன் காட்டவில்லை, எனக்கு எல்லா விதமான தீட்சைகளும் செய்து அவனுக்கு அடிமையாக என்னை ஆக்கினான். ஆண்டு நீத்ததை, இப்ப மறைஞ்சு போயிட்டான். நீத்தல் அப்படின்னா மறைந்து போகுதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ மறைஞ்சு போயிட்டார் என்று ஐயுற்று, சந்தேகம் வருது. நம்ம சில சமயத்துல நினைப்போம், கனவுல இருக்கோமா நனவுல இருக்கோமான்னு கிள்ளி பார்த்துருவோம். சந்தேகப்பட்டு ஐயுற்று, அதே நேரத்தில் கொஞ்சம் நெஞ்சும் தேறி, சரி நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு நெஞ்சத்தை தேற்றிக் கொள்கின்றார். இன அடியாருடன் கூட்டாது, அந்த நல்ல அடியார்களோடு, இனம்னாலே நல்லன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இன வண்டு அப்படின்னா ஜாதி வண்டு, இனப்பு அப்படின்னா நல்ல அப்படின்னுட்டு அர்த்தம். அப்படி அந்த நல்ல அடியார் கூட்டம்னு அதுக்கு அர்த்தம் உண்டு. அந்த அடியார் கூட்டத்தோடு சுவாமி என்னையும் கூட்டாது, அந்த அடியார் கூட்டத்தோடு என்னையும் சேர்க்காமல், சுவாமி ஏகினாயோ, சுவாமி நீ இப்படி போயிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். என்ன இது, இதற்கு காரணம் என்ன? என்னையும் என் வினையையும் இங்கு இருத்தி என்றார். என்னையையும் நான் செஞ்ச வினையையும் இங்கேயே நீ இரு அப்படின்ட்டு, என்னுடைய வினையின் காரணமாக என்னை நீ இங்கே இருத்தி வைத்துவிட்டு உன்னுடைய அந்த உயர்ந்த அடியார் கூட்டத்தோடு என்னை சேர்க்காமல் அவர்களை அழைத்து கொண்டு நீயும் மறைந்து விட்டாயே அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறார் மணிவாசக பெருமான்.
வஞ்ச வினை கொள்கலனாம் உடலை தீவாயே வந்த வினை கொள்கலனாம் உடலை தீவாய் மடுக்கிலேன் வரை உருண்டு மாய்ப்பேன் அல்லேன் மடுக்கிலே வரை உருண்டு மாய்ப்பேனல்லே நஞ்சு ஒழுகும் வாழாலும் குறைப்பேன் அல்லேன் நந்தி ஒழுகு வாழால் குறைப்பேனல்லே நாதனே அதுவும் நினது உடைமை என்றே நாதனே அதுவும் நினது உடைமை என்றே அஞ்சினேன் தானேயும் அழியாது ஆவி அஞ்சினே தானேயும் அழியாது ஆவி ஐயனே நினை பிரிந்தும் ஆற்றகில்லே ஐயனே நினைவீடும் ஆற்றகில்லே என் செய்கோ எந்தாயோ எந்தாயோ என்று என் செய்வோ எந்தாயோ எந்தாயோ என்று இறங்கினார் புரண்டு அழுதார் இணைய சொல்வார் இறங்கினார் புரண்டு ஆடுதார் இளைய சொல்வார் இந்த வினையின் காரணமாக வினை போகமே தேகம் கண்டார் அப்படின்னு சொல்றாங்க. வினை போகமே தேகம் கண்டார். நாம செஞ்ச வினைக்கு ஏற்றாப்புலதான் நமக்கு ஒரு தேகத்தை கொடுக்குறார். அப்போ நான் ஒரு கொடிய வினைக்கு உடையவனாக நான் இருக்கின்றேன். என்னுடைய உடலும் அந்த வஞ்ச வினைக்கு ஒரு பாத்திரமாக இருக்கின்றது. வஞ்ச வினை கொள்கலன்னா பாத்திரம். நான் செஞ்ச கொடிய வஞ்சனையான வினைக்கு பாத்திரமாக என்னுடைய உடல் இருக்கின்றது. இந்த உடலை இறைவனை பிரிந்து இருப்பதனால் இந்த உடலை தீயில போட்டுட்டேன்னா பிரிவுங்கிறது இல்லாம போயிரும்ல. இந்த உடல் இருக்கிறதுனால தானே இறைவனை பிரிந்த ஒரு நிலை இருக்கின்றது. இந்த துன்பத்தை தாங்க முடியாமல் இந்த உடலை நான் தீயில போட்டுட்டேன்னா நல்லது தானே. ஆனா தீயிலையும் போட மனசு வரமாட்டேங்குது. தீவாய் மடுக்கல இந்த உடம்ப தீயில போடுறதுக்கும் மனசு வரமாட்டேங்குது. சரி, மலையில இருந்து உருண்டு விழுந்து செத்து போயிடுவோம். அப்போ இறைவனை பிரிந்ததனால தற்கொலை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துருக்க. இனிமேல் நம்ம இறைவனை பிரிந்து வாழவா? அன்றில் பறவை மாதிரி பிரிவுறு நோய் அறியாதே அப்படின்ட்டு ஆண் பறவையும் பெண் பறவையும் அப்படி இருக்குமா. ஒண்ணு இறந்துட்டுன்னா இன்னொன்னு அப்படி நான் வரை உருண்டு மாய்ப்பேன் அல்ல. வரைனா மலை. மலையிலிருந்து உருண்டு நான் செத்து போவதற்கும் மனசு வர மாட்டேங்குது. நஞ்சு ஒழுகும் வாழாலும் குறைப்பேன் அல்ல. சரி, நஞ்சு பூசப்பட்ட வாழை கொண்டு என்னுடைய உடம்புல கை கால் எல்லாத்தையும் வெட்டி அப்படியே நான் செத்து போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கும் மனசு வரமாட்டேங்குது. நாதனே, எதனால மனசு வரமாட்டுக்கு? என் உடம்பு அன்னைக்கு உனக்கு உடைமைன்னு நான் கொடுத்துட்டேன். ஒருத்தருடைய உடைமைய நான் அதை கொல்லக்கூடாது அல்லவா? அப்போ அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் கொண்டே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோன்னுட்டு எல்லாத்தையும் தண்ணி வார்த்து அதில் நம்ம பார்த்தோம். நீர் வார்த்து அவ்வளோத்தையும் உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். என்னுடைய உடலை ஒப்படைச்சிட்டேன். அப்போ இப்போ அந்த உடல் எனக்கு சொந்தம் அல்ல, உன்னுடையது. அப்போ உனக்கு சொந்தமான அந்த உடலை நான் எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு கேட்கின்றார். அதுவும் நினது உடைமை என்றே அஞ்சினேன். உன்னுடைய உடைமையை நான் கொல்லலாமா அப்படின்னு பயந்து போய் இருக்கின்றேன். தானேயும் அழியாது ஆவி. இந்த உயிர் அது தன்னால அழியுமா? அழியாது. உடம்பை வெட்டி ஏதாவது ஒன்று பண்ணினாத்தான் உடம்பு அழிஞ்சாதான் ஆவி போகும் உடம்பை விட்டு. அப்போ ஆவி தானேயும் அழியாது, அதுவும் தன்னால அழியாது அப்படின்ட்டு. இன்னொன்று என்ன?
பதிபசு பாசம் மூன்றும் நித்திய பொருள். அப்போ அந்த ஆவியும் அழியாத பொருளாக இருக்கின்றது. ஐயனே, உன்னை பிரிந்தும் ஆற்றுகிறேன். உன்னை பிரிந்து என்னால் வாழ முடியாது. அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. என் செய்கோ, நான் என்ன செய்யட்டும்? என்னுடைய தாயே, என்னுடைய தாயாக இருக்கக்கூடியவனே என்று எல்லோருக்கும் இரக்கம் வரும்படி அவர் இறங்கி புரண்டு அழுகின்றார். இன்னமும் அவர் சொல்ல ஆரம்பிக்கின்றார் தன்னுடைய துன்பத்தை பற்றி. மணிவாசக பெருமான் இறைவனை பிரிந்த துக்கத்தை நினைத்து பார்க்கின்றார். நடந்ததெல்லாம் கனவில் நடந்த ஒரு காட்சியைப் போல இருக்கின்றது. அந்த கருணை உருவத்தை உடைய அந்த பெருமான் தன்னுடைய கருணை உருவத்தை காட்டினார். இப்பொழுது அந்த உருவம் மறைந்தவுடன் அன்பராகிய மணிவாசக பெருமான் கலக்கத்தில் துன்பத்தில் மூழ்கி விடுகின்றார். நடந்ததெல்லாம் நனவா கனவா என்று அவர் நினைத்து பார்க்கின்றார். இந்த செயலெல்லாம் இன்றைய தினம் அந்த இறைவன், அந்த குருநாதன் நாய்க்கு ஒரு ஆசனம் கொடுத்து வைத்த ஒரு செயலை போல இருக்கின்றது. ஏனென்றால் நல்லோரிடையே நாய்க்கு இடமளித்தல் பொருந்தாது ஆகும். அப்போ சுவாமியை சுற்றி, அந்த குருநாதரை சுற்றி நல்லோர்கள்லாம் இருக்காங்க, நான் மட்டும்தான் நாய் போல இருக்கிறேன். அதனால என்னைய கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு என்னை விட்டுட்டு போயிட்டாரோ அப்படின்னுட்டு அவர் நினைக்கின்றார். அதே நேரத்தில் இந்த நாய் போன்ற எனக்கு அவர் எல்லா தீட்சைகளும் செஞ்சாரு அப்படிங்கிறது தான் அதையும் நினைத்து பார்க்கின்றார். நினை நலம்போ என்னை நினைவறிய திருமேனி காட்டி, எனக்கு யாராலும் நினைக்க முடியாத நினைவுக்கு அப்பாற்பட்ட அந்த திருமேனியை நான் காணுமாறு அவர் காட்டினார். தன்னுடைய திருமேனியை காட்டியதோடு மட்டுமல்லாமல் என்னை தன்னுடைய அடிமையாகவும் ஆக்கி கொண்டார். எல்லா தீட்சைகளும் செய்து என்னை ஆண்டு கொண்டார். இப்பொழுது நீத்ததை, இப்பொழுது மறைந்து போய்விட்டார், தன்னுடைய உருவத்தை மறைத்து கொண்டார் என்று சந்தேகம் கொண்டு, அதே நேரத்தில் கொஞ்சம் நெஞ்சையும் தேர்வுதல் செய்து கொண்டு, அந்த அடியார் கூட்டத்தோடு என்னை சேர்த்து கொள்ளாமல் அடியார் கூட்டத்தையும் அழைத்து கொண்டு, இறைவனே நீ சென்று விட்டாயே, என்னையும் என்னுடைய வினையையும் இங்கு இருக்கட்டும் என்று நினைத்து என்னை இங்கே தனியாக விட்டுவிட்டு நீ மறைந்து விட்டாயே என்று இறைவனை நினைந்து மணிவாசக பெருமான் வேதனைப்படுகின்றார். பஞ்சமான வினைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய இந்த உடலை தீயிலிட்டு நான் இறந்து போவதற்கு நினைக்கின்றேன், ஆனால் முடியவில்லை. மலையிலிருந்து உருண்டு இந்த உடலை மாய்த்து கொள்ள நினைக்கின்றேன், ஆனால் முடியவில்லை. நஞ்சு தடவிய, நஞ்சு ஒழுகக்கூடிய வாளால் என்னுடைய உடல் உறுப்புகளை வெட்டி என்னுடைய உயிரை நீக்குவேன் என்று நினைக்கின்றேன், ஆனால் முடியவில்லை. எதனால் என்றால், நாதனே, அன்றைய தினமே நீ எனக்கு தீட்சைகளெல்லாம் செய்து வைத்த அன்றைய தினமே என்னுடைய உடல், உயிர், பொருள் அனைத்தையும் உன்னுடைய உடைமை என்று தண்ணீர் வார்த்து, தாரை வார்த்து கொடுத்து விட்டேன். இந்த உடல் இப்பொழுது என்னுடைய பொருள் அல்ல. அந்த உடலானது, என்னுடைய உடலானது உன்னுடைய பொருள். உன்னுடைய பொருளை அழிப்பதற்கு நான் எப்படி முடியும்? ஆகையினால் நான் இறப்பதற்கும் வழி இல்லாமல் இருக்கின்றேன். அதுவும் நினது உடைமை என்றே அஞ்சினேன். ஒருவருடைய உடைமையை பழுதாக்குவது என்பது தவறான செயல். ஆகையினால் நான் அதற்கு அஞ்சுகின்றேன். இந்த உயிரும் தானாக அழியாது. இந்த உயிரும் என்னுடைய உடலை விட்டு நீங்காது. ஐயனே, நின்னை பிரிந்தும் ஆற்றகில்லேன். உன்னை பிரிந்தும் என்னால் வாழ்வது என்பது ஒரு சாத்தியமற்ற செயலாக இருக்கிறது. நான் என்ன செய்யட்டும்? எனக்கு தாயே, எனக்கு தாயே என்று இவ்வாறு பலவிதமாக மணிவாசக பெருமான் இறைவனை நினைந்து இறங்கி புரண்டு அழுது கொண்டு மேலும் அவர் கூறுகின்றார்.
வறியவனம் ஒரு பிறவி குருடன் கையில் வந்த பெருவிலை மணி போல் மழலை தேரா சிறியவனம் ஒரு மதலை கையில் கொண்ட செம்பொன் மணி வள்ளம் போல் தேவர் யார்க்கும் அறிவறியாய் சிறியேனை எடி வந்து ஆண்ட அருமை அறியேன் துன்பத்து அழுவத்து ஆழம் பிற அறியா அன்பரோடும் அகன்றாய் கல்லா பேதையேன் குறை அல்லது எம்பிரானால் என்னே ஒரு வறியவன், ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடியவன், அதே நேரத்தில் அவன் ஒரு பிறவி குருடன், பிறவியிலேயே குருடன். அவன் கையில ஒரு பெரிய விலை மதிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய விலையை உடைய ஒரு மாணிக்கத்தை கொடுத்தா அவனுக்கு அந்த கண்ணால பார்க்க முடியுமா? அதனுடைய அருமை தெரியுமா? கண்ணால பார்த்தா தானே அதனுடைய அருமை தெரியும். அதுபோல என் கதை ஆயிப்போச்சு அப்படிங்கிறார் இந்த விலை மல்வம். ரெண்டாவது, மழலை சொல் மாறாத ஒரு சிறுவன், என்ன, அந்த ஒரு குழந்தை கையில நல்ல நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ஒரு கிண்ணத்தை கொடுத்தா அந்த குழந்தைக்கு அதனுடைய அருமை தெரியுமா? இது நவரத்தினங்கள்லாம் பதிச்சது, ரொம்ப விலை கூடுன கிண்ணம், என்ன அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கு தெரியுமா? அது ஒரு கீழே போட்டு விளையாடு. அதுபோல தேவர் யாருக்கும் அறிவறியார், தேவர்கள் யாராலும் காண முடியாத பெருமானே, சிறியேனை எழிவந்து ஆண்ட அருமை அறியேன். மிகவும் சிறியவனாக இருக்கக்கூடிய என் மீது நீ அன்பு கொண்டு எழிவந்த கருணையாக என்னை நோக்கி வந்து அந்த ஆண்ட அருமையை நான் அறியாது இருக்கின்றேன். இப்போ நான் துன்பங்கிற கடலில் ஆழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். துன்பத்து அழுவத்து ஆழ, ஆழன்னா அழிந்து கொண்டு, ஆழத்தில் சென்று கொண்டு இருத்தல்னு அர்த்தம். அழுவம்னா கடல்னு அர்த்தம். துன்பக்கடலில் நான் ஆழத்துக்கு சென்று கொண்டே இருக்கின்றேன். பிரிவறியா அன்பரோடும் அகன்றார். உன்னை பிரியாது இருக்கக்கூடிய அந்த அன்பர்களோடும் நீ இந்த இடத்தை விட்டு அகன்று விட்டார். கல்லா பேதையேன் குறை அல்லது எம்பிரானால் என்னே, அறிவில்லாத அந்த தன்மையை உடைய என்னுடைய குறைதான் இதுவே தவிர என்னுடைய சிவபெருமானை உன்னால் என்ன இது, என்னுடைய வினை அப்படி இருக்கு, என்னுடைய வினையின் காரணமாக நான் இங்கே இருக்கிறேன். அப்போ கல்லா பேதையன் குறைதான் இது. நான் அறிவில்லாத, அதான் கல்லாமனுக்கு கடைப்பட்ட நாயேனை, கல்லாத பல்லறிவில் கடைப்பட்ட நாயேனைலாம் சொல்றார். அப்படி அந்த அறிவில்லாத அந்த தன்மையை உடைய ஒரு பேதைனா முட்டாள்ங்கிற அர்த்தத்துல, முட்டாள்தன்மையுடைய என்னுடைய குறைதான், என்னுடைய கொடிய வினை இப்படி இருக்கு, அதனால நான் இந்த பூமியில இருக்கிறேன். மற்றவங்களெல்லாம் நீ அழைத்து கொண்டு போயிட்டாய், உன்னால என்ன இதுல இது, நீ நடுநிலைமையானவன், ஏன் வேணா கொடுமையா இருக்கு, அதனால என்னைய நீ விட்டுட்டு போயிட்ட, உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உடையாய் அடிமைக்கு ஆரம்பேன் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி உன்னால் ஒன்றும் குறைவில்லை அப்படின்ற இதுல எம்பிரானால் என்ன, ஒன்னால என்ன அப்படிங்கிற மாதிரி இதுல சொல்றாரு. அதற்கு ஒரு நல்ல உதாரணங்கள்லாம் சொல்றாரு. பிறவி குருடன் அவன் ரொம்ப வறுமையானவன், அவன்கிட்ட ஒரு
விலை மதிக்க முடியாத மாணிக்கத்தை கொடுத்தா அதை கண்ணால கூட பார்க்க முடியாது. கண்ணால பார்த்தாலாவது தான் அருமை தெரியும். அது அதே மாதிரி சின்ன குழந்தை கையில ஒரு நல்ல விலை உயர்ந்த நவரத்தினம் பதித்த கிண்ணத்தை கொடுத்த மாதிரி நீ எனக்கு அருள் செய்துட்டு அப்படியே பறித்து கொண்டு போய்விட்டாய், அப்படியே உன்னை காட்டாது மறைந்து கொண்டு போய்விட்டாய் அப்படிங்கிற அர்த்தத்துல மணிவாசக பெருமான் இறைவனை நினைந்து அவர் தன்னுடைய துன்பத்தை வெளிப்படுத்துகின்றார் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹரஹர நம பார்வதி பதையே. வெற்றிவேல் முருகனுக்கு.